Hey all, good morning. Today morning breakfast-க்கு ரொம்பவே ஹெல்தியான தோசை ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் மல்டிகிரெயின் தோசை ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இதே கப்பில் தான் நான் எல்லா பயிர் வகைகளையும் எடுத்திருக்கேன். நீங்களும் இது மாதிரி ஒரு சின்ன கப் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே கப்பில் 1 கப் அளவுக்கு ராஜ்மா விதை எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு உளுந்து, 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இந்த எல்லா பயிர் வகைகளும் அதிகமான புரோட்டீன் நிறைஞ்சது தான். ஸோ குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். இப்போது இந்த பவுலில் நான் 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். இட்லி அரிசி நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 டைம்ஸ் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோவில் வாய்ஸ் கொடுத்து பேசியிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட வாய்ஸ் கொடுத்து பேசுங்க, அப்போ தான் எங்களுக்கு கிளியராக புரியும்னு கேட்டிங்க. அதுக்காக தான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாய்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த வீடியோவில் ஒரே ஒரு ரெசிபி மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வாய்ஸ் பிடிச்சிருக்கு, வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக புரியுதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக 2-3 வீடியோக்கள் சேர்த்து வாய்ஸோடு ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க, வாய்ஸ் உங்களுக்கு புரியுதான்னு மட்டும். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இந்த பவுல் ஃபுல்லாக வாட்டரை நிரப்பி ஒரு 8 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற விட்டுறலாம். ஒரு 8 மணி நேரமாவது இது நல்லா ஊறினாதான் மாவு நல்லா நைஸாக அரைக்க முடியும். இப்போ கவர் பண்ணி மூடி போட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இந்த மல்டிகிரெயின் தோசையை வீக்லி ட்வைஸ் நம்ம பேபிஸ்க்கு நாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதிக புரோட்டீன் உள்ள பயிர்கள் நம்ம சேர்த்துருக்கிறதுனால பேபியோட க்ரோத்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ 8 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், எல்லா பயிர் வகைகளும் நல்லா ஊறி இருக்குது. இது மாதிரி நல்லா ஊறி இருந்தால் மட்டும்தான் மாவு நல்லா நைஸாக அரைக்க வரும். மாவு நல்லா நைஸாக இருந்தால் தான் தோசையும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஒரு ஃபுட்டு தரும்போது குழந்தைங்க எப்போவுமே அதை லைக் பண்ணி எடுத்துக்க மாட்டாங்க. பட் 2-3 டைம் தொடர்ந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த தோசையும் அப்படி தான். இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை ரொம்ப நேரம் வெளியில் வச்சுருந்து புளிக்க வச்சு தான் தோசை ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. மாவை அரைச்ச உடனே நம்ம தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த தோசையை 10வது மாதத்துலேருந்தே குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லை. அப்படி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோகனட் சட்னி கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கான சட்னி எப்படி அரைக்கிறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். குழந்தைக்கு ஊற்றுறதுனால நான் கொஞ்சம் திக்கான தோசையாக ஊற்றிருக்கேன். இதுக்கு நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற கடலை நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தோசை குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்குமே ஆரோக்கியமானது தான். வீக்லி ட்வைஸ் இந்த தோசையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். முக்கியமாக தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த தோசை ரொம்பவே நல்லது. இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. நாம் இதை எடுத்து நம்ம குழந்தைக்கு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.